தலைவனாக கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமீன். கேட்கல எனக்கு. இன்னொரு முறை சொல்ல, உங்களை ஒரு தலைவனாக தலைவியாக கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்க எல்லாரும் லீடு பண்றவங்களா மாறணும். ஆமீன். அப்படின்னா எல்லாரும் புல்பிட்ல உட்காரணும்னு சொல்லல. புல்பிட்ல உட்கார்ந்தாதான் லீடர் என்ற அர்த்தம் இல்ல. பல வகைகள் பல பங்குகள் உங்களை கர்த்தர் தலைவர்களாக குடும்பத்திலேயோ எதிலேயோ வியாபாரத்திலேயோ உங்களை தலைமைத்துவத்தின் அதிகாரத்துக்கு உயர்த்தி கொண்டிருக்கிறார். ஆமென். தரிசனம்னு ஒன்னு இருந்தாரே, விஷன் இட் செல்ஃப் ஹேஸ் த நேச்சர் ஆஃப் டிஸ்ட்ராயிங் பேரியர்ஸ். தரிசனம் இருந்தா அது தடைகளை நிர்மூலமாக்கும். விஷன் இட் செல்ஃப் டிமாண்ட்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பேரியர்ஸ். தரிசனம் ஒன்று இருந்தாலே அது தடைகளை அழித்துவிடும். விஷன் இஸ் த கெப்பாசிட்டி டு see beyond barriers. தடைகளுக்கு அப்பால கண்ணேறெடுத்து பார்க்கும் நிறைவு கண்களுக்கு உண்டு. இந்த கண்களின் வெளிச்சத்தை குறித்து கடந்த வாரம் நீதிமொழிகள் 22 இருந்தும் உங்க கூட நான் பேசியிருக்கின்றேன். ஏழையையும் ஐஸ்வர்யவானையும் கர்த்தர் தான் உண்டாக்குகிறார். 23க்கு வரும்போது சொல்றார், ஏழையும் உண்டு பணக்காரனும் உண்டு, 2 பேரையும் அவர் தான் உண்டாக்குறார். ஆனால் அவர்கள் கண்களுக்கு கர்த்தர் தான் வெளிச்சம் கொடுக்கிறார் என்ற ஆழத்தை சிந்திக்கும் போது, தரிசனம் இருந்தால்தான் பிராக்டிக்கலா திங்க் பண்ணா நீங்கள் வெற்றி பெற முடியும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கலாம், எல்லாம் தரலாம். ஆனா உங்க கண்களுக்கு வெளிச்சம் இல்லை என்றால் நீங்கள் ஒரு தூரம் தான் செல்ல முடியும். இன்னைக்கு அங்கிருந்து உங்களுக்கு அதிக தூரம் என்னதான் பார்க்க முடியும். இதையும் தாண்டி எத்தனை பேர் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கும் போது இந்த பைபிள் ஸ்டடியில் பெரிய உயரங்களை காண்கிறீர்கள். இப்படிப்பட்ட சிந்தனையோடு நீங்கள் செயல்பட வேண்டும். 21வது நூற்றாண்டின் திருச்சபையின் மக்களா இருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் மிகுந்த தரிசனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆமென். சபையில நீங்க வர்ற எல்லாரும் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும் போது தரிசனம் உள்ள குடும்பங்களாய் நீங்கள் எழுந்திட வேண்டும். நீங்களும் நானும் தேவகுமாரர்கள், நீங்க தேவ புத்திரர்கள். நீங்க யாருக்கு முன்பாக, இன்னும் சொல்ல போனால் உங்களை காட்டிலும் கீழாக படைக்கப்பட்ட சிருஷ்டிகளுக்கு முன்பாக நீங்கள் மண்டியிடக்கூடாது. ஏன்? மனிதனை கூட நீங்கள் வணங்கக்கூடாது. பதவி இருந்தால் இருக்கட்டும், பதவி போனால் போகட்டும், மனிதர்களை கூட நீங்கள் சேவிக்கவோ நமஸ்கரிக்கவோ கூடாது. அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நீங்கள் தேவாதி தேவனை மட்டும்தான் ஆராதிக்க வேண்டும். தரிசனம் உள்ளவங்க ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம், wisdom is supreme, therefore get wisdom though it cost you all you have. எதை இழந்தாலும் நீங்கள் ஒன்றை பெற்றுக்கொள்ளணும், ஞானம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஞானம். அதுக்கப்புறம் சொல்லுங்க, get understanding, நீங்கள் புரிந்து கொள்ளுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். if it cost you everything, என்னதான் இழந்தாலும் அறிவை பெற்றுக்கொள்ளணும். அறிவை பெற்றுக்கொள்ள, அறிவை காட்டிலும் ஞானம் சிறந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த 3 வார்த்தையும் லிங்க் பண்ணி நீங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். நான் சொல்றதை எழுதி கொள்ளணும். 1 is wisdom, 2 is knowledge, 3 is understanding. ஆமென். 1 ஞானம், 2 அறிவு knowledge, 3 புரிந்து கொள்ளுதல் அண்டர்ஸ்டாண்டிங். ஆமென். நிறைய பேர் இதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்வதில்லை. 3 things. சாலமோன் என்ற ராஜாவை மகத்துவமுள்ள ராஜாவாய் உயர்த்துவதற்கு அவனுக்கு பயன்பட்ட காரியத்தை தான் உங்க கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். 3 things that made King Solomon impactful and an influential leader. ஒரு மிகப்பெரிய செல்வாக்குள்ள அறிவாற்றல் உள்ள தலைவனாக உயர்த்துவதற்கு பயன்பட்ட 3 காரியம். நம்பர் 1, knowledge is information. அறிவு என்பது தெரிந்து கொள்ளும் காரியங்கள். knowledge is information. நம்பர் 2, understanding is comprehension. எந்த knowledge கிடைச்சதோ அந்த knowledge குறித்த புரிந்து கொள்ளுதல், அதை comprehend பண்ணி கொள்வது understanding. 3, but wisdom, மூன்றாவது supreme என்று இப்ப வாசித்தோம் நாளில். wisdom is supreme. ஆமென். wisdom என்பது application. ஆமென். இங்கிலீஷ்ல எழுதிக்கலாம், நான் விளக்கி சொல்றேன். knowledge is information, understanding is comprehension, wisdom is application. ஒரு நிமிஷம் என்ன பார்த்தா நான் சொல்றேன். இப்போ நான் உங்களுக்கு ஏதோ கத்து கொடுக்கிறேன். ஆமென். கேக்குறீங்களா? கேக்குறீங்கன்னா என்ன, உங்க அறிவு வளருதுன்னு அர்த்தம். பாஸ் ஏதோ ஒன்று புதுசா சொன்னாருங்க, இவ்வளவு வருஷம் தெரியாதுங்க, இப்ப தெரிஞ்சிருக்குன்னா என்னாச்சு? உங்க அறிவு, knowledge is information. நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறேன், அது உங்களுக்கு knowledge ஆய் மாறுகிறது, அறிவு. அந்த அறிவை கேட்டுட்டு அந்த அறிவு என்ன சொல்லுகிறது புரிந்து கொண்டா, புரிந்து கொள்வது அண்டர்ஸ்டாண்டிங். ஆமென். இப்ப என்ன நல்லா பார்க்கணும். இப்பதான் உங்களுக்கு சவுக்கடி கொடுக்க போறேன். கேட்டீங்க, அறிவு வந்துடுச்சு, புரிந்து கொள்ளுதலும் வந்துடுச்சு. ஆனா வீட்டுக்கு போய் சப்பாத்தி சாப்பிட்டு தூங்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஞானமே இல்ல.
ஆனா கேட்டதையும் புரிந்து கொண்டதையும் நீ அப்ளை பண்ணும்போது அது விஸ்டம். இன்னும் சொல்றது புரியல? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் குருவியை குறித்து சொன்ன, குருவிங்கெல்லாம் கூட்டமா கூட்டிட்டு கேட்கன்னு இருக்கும். ஆமென். கழுகு எப்பவுமே எப்படி இருக்கும்? தனியா இருக்கும். இது இன்ஃபர்மேஷனா? இது அறிவா? இது உங்களுக்கு புரிஞ்சதா? புரிந்து கொள்ள வந்துடுச்சா? இது நிஜம் தானே, கழுகின் சுபாவம் தானே அப்படின்னு கேட்டுட்டு திரும்ப நீ குருவி கூட உட்கார்ந்தினா உனக்கு ஞானம் இல்ல. அவ்வளவுதான். புரியவே இல்லை உங்களுக்கு? இன்னும் என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? இன்னொரு வாட்டி. see, knowledge, understanding, great. ஒன்னு பெற்றுக்கொண்டோம், இது உண்மைங்க, இது சத்தியங்கன்னு தெரிஞ்சிட்டு நீ அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணலனா உனக்கு ஞானமே. ஏதோ ஒரு நாள் கர்த்தர் சொன்னார், நான் ஜனங்களை ரட்சிக்க ஒரு குமாரனை அனுப்புவேன் அப்படின்னார். ஆமென். நித்திய ஜீவன் உங்களுக்கு தரப்போற, உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அதாகுமா? இல்ல. சொன்னதை அவர் அப்ளை பண்றார். எப்படி அப்ளை பண்ணார்? தன் குமாரனை அனுப்புகிறார். அப்ளிகேஷன் brings wisdom. என்னதான் அறிவு இருந்தும் அதை பயன்படுத்தலனா ஆமென், உனக்கு பக்தியும் இல்ல, புத்தியும் இல்ல. ஆமென். wisdom is application. டம் அடிச்சா லிவர் போயிடும். என்னங்க ஒரு சகோதரி, ஏங்க நாங்களும் அடிக்கிறோம் அப்படின்னு சும்மா சொல்றேங்க, அண்டர்ஸ்டாண்டிங். டம் அடிச்சா என்ன ஆகுங்க? தண்ணி குடிச்சா என்ன ஆகும்? உடம்புக்கு நல்லது, கிட்னி பியூரிஃபை ஆகும். அந்த தண்ணி குடிச்சா டாஸ்மாக்ல என்ன ஆயிடும்? நீங்க போய் படிக்கணும், தண்ணி குடிச்சா என்னென்ன ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு மச்சி குடுற ஒண்ணு இல்லடா அப்படின்னா உனக்கு ஞானமே தொலைஞ்சு போனி. புரிஞ்சுதா உங்களுக்கு? so we have to have wisdom. இது சும்மா ஒரு துளி கொடுக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்ப நான் சொல்றதுக்கெல்லாம் ஒரு ஆமென் சொல்வீங்களா? ஆமென் சொல்லிட்டு வீட்டுல போய் செய்யலனா உனக்கு ஞானமே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எனக்கும் சேர்த்துதான் பிரசங்கம் பண்ணுகிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? you can have knowledge but you can kill yourself in so many ways. புரிந்து கொள்ளுதல் இருந்தும் செய்யாமல் இருப்பது ஞானமற்ற தன்மை. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த இடத்துல கேட்கிற செய்தி எல்லாம் உன்னை எஃபெக்ட் பண்ணும், உன் அறிவை எஃபெக்ட் பண்ணும், உன் குடும்பத்தை எஃபெக்ட் பண்ணும், உன் பிள்ளைகளை எஃபெக்ட் பண்ணும், உன் எதிர்காலத்தை எஃபெக்ட் பண்ணும். அதை எஃபெக்ட் பண்ணாதான் நீ கேட்ட சத்தியமும் நாலேஜும் உனக்கு விஸ்டமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை உங்களுக்காய் செய்து முடிப்பார். ஆண்டவர் ஒரு நாள் சீஷரை பார்த்து சொன்னார், உங்களுக்கு நான் நிறைய சொல்லணும்னு ஆசைப்படுறேன், ஆனா இன்னும் நீங்க வளரல. ஆமென். ஏன் ஆமென் சொல்லல? இன்னொரு வாட்டி என்ன பாருங்க. உங்களுக்கு நான் நிறைய சொல்லணும்னு ஆசைப்படுறேன், ஆனா இன்னும் நீங்க. இவன் நானும் சொல்ல போறேன், உங்களுக்கு நான் இன்னும் நிறைய சொல்ல நினைக்கிறேன், இன்னும் நிறைய பேர் வளரவே. ஏன்னா முடிச்சோன்னே என்கிட்ட தலை நீட்டிங்க பாருங்க. you got to grow up. தலை நீட்ட தப்புன்னு சொல்லலங்க. கழுகுகளை போல வித்தியாசமா இருக்க வேண்டும். எத்தனை பேர் நான் சொல்வதெல்லாம் பெற்றுக் கொள்கிறீர்கள்? பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நான் ஒரு கழுகு. நம்பர் 1, கழுகை பத்தி ஒரு 2 வார்த்தை போன வாரம் சொன்னதை ரிப்பீட் பண்ண போறேன். நம்பர் 1, ஈகிள்ஸ் நெவர் ஃப்ளாக். ஆமென். கழுகை குறித்து பல்வேறு கோணங்கள் இந்த சபையில நான் கத்துக் கொடுத்திருக்கேன். பழையவர்களுக்கு தெரியும். இன்னைக்கு அதெல்லாம் தொடாம வித்தியாசம் பண்றேன். ஈகிள்ஸ் நெவர் ஃப்ளாக். ஆமென். நான் எங்கெங்கயோ போயிருக்கேன், எந்தெந்த ஜூக்கோ போயிருக்கேன், எந்தெந்த பறவை ஆலயங்களுக்கு போயிருக்கேன். கழுகுகள் கூட்டமா இருப்பதே. ஆமென். அது எப்பவுமே தனியா தான் இருக்க நினைக்கிறது. லீடர்ஸ், வளர்ந்து குடும்பத்தில் கூட தலைமத்துவத்தின் அதிகாரத்தில் இருக்க நினைக்கிறவர்கள் நிறைய பேர் கூட சேர சும்மா உட்காந்துக்கிட்டு டம் அடிச்சுக்கிட்டு டீ குடிச்சுக்கிட்டு கதை பேசிக்கிட்டு நெய் நெய் நெய்ன்னு பேசிக்கிட்டு இருக்கு. நீ தேர போற ஆளு கிடையாது. ஆமென். எனக்கு தெரியும் நீங்க ஆமென்லாம் சொல்ல மாட்டீங்க. உங்க ஆமெனுக்கு தேவையில்லை. முதல்ல லீடர்ஸ் நெவர் ஃப்ளாக். நீங்க தனியா இருப்பீங்க. அப்ப புயல்களை கூட தனக்கு சாதகமாய் பயன்படுத்தி புயல்களுக்கு மேலே பறக்க கூடிய ஒரு பறவைதான் கழுகு. ஆமென். ஹல்லேலூயா. பக்க சொல்லுங்க, பிரச்சனைகளை கண்டு நான் கலங்க போறதில்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பிரச்சனைகளை பயன்படுத்தி அதற்கு மேல உயரக்கூடிய தன்மை உள்ளது கழுகு. நம்ம வளரணும், செழிக்கணும், ஓங்கணும். நம்பர் 2, when an eagle is in his height, ஒரு கழுகு தன் உயரத்தில் பறக்கும் போது it never meets another bird. நல்லா கேட்டுக்கோங்க, ரொம்ப ஆழம். நீங்களே தியானம் பண்ணி ஒரு வாரம் பிரசங்கம் பண்ண அந்த வார்த்தையின் மேல. ஒரு கழுகு தன் உயரத்தில் பறக்கும் போது இன்னொரு பறவையோடு கலக்குவது. இப்ப உங்களை பார்த்து சொல்ற, நீங்க ஒரு உயரத்துல பறக்க நினைக்கும் போது கண்டவன் கூட பழகுவது. ஏன்னா உன்னை அவனால புரிஞ்சிக்கவே. நான் அவள்னு சொல்லலைங்க, யாரும் கோச்சிக்காதீங்க. நீ ஒரு உயரத்துல பறக்க நினைக்கும் போது, இதுதான் என் தரிசனம், இதுதான் என் கனவு, இதுதான் என்னுடைய லட்சியம் என்று உயரத்தில் நீ ஒரு கழுகை போல தனியாய் பறக்கும் போது சிலர் கூடலாம் நம்ம சேரவே. ஏன்னா அவன் உன்னை கீழே கொண்டு வந்து திரும்பி
உட்கார வச்சிருவாங்க. உன் தரிசனம் அவனுக்கு புரியவே புரியாது. Don't mix with everyone when you fly at a great height. நீ ஒரு உயரத்துல பறக்கும் நிறைவோடு கூட உயரும் போது எல்லாரோடும் நீ கலந்து கொள்ள முடியாது. ஏன்னா உன் லட்சியத்தை புரிந்து கொள்ளுகிறவர்கள் உன் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட உன் லட்சியம் புரிவது வாய்ப்பில்லை. ஆமென், ஹalleluya. இந்த வேர்டை நீங்க இங்கிலீஷ்ல எழுதிக்கணும். You can tell who you are in life by seeing who you are meeting. நீ யாரு கூட கலக்குறியோ கலந்து கொள்ளுகிறியோ அவங்கள பார்த்தே நீ யாருன்னு சொல்ல முடியும். ரெண்டு சொல்லட்டுமா? நீ யாரு கூட கலக்குறியோ யார் கூட இருக்கிறியோ மீட்டிங் யார் கூடயோ அதிலே சொல்ல முடியும் நீ எந்த உயரம் போக முடியும். அந்த சோகமான ஆமென். Tell me who you are meeting with and I will tell you what height you will go. சும்மா நை பண்ணிக்கிட்டு நொய் பண்றவன் கூட இருந்தீங்கன்னா நீ நொய்யா மாறிடுவ. நீ உயரம் போனமா தனியானாலும் தலை போனாலும் பக்கத்துல ஒருத்தர் தட்டி சொல்ல முதல்ல ஃப்ரெண்ட மாத்து அப்படின்னு. இந்த நியூ இயர்ல அதுதான் உங்க ரெசல்யூஷனா இருப்பதாக தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமென். காசிப்பிங் பீப்புள் கூட நம்ம சேர முடியுமாங்க? என்கிட்ட வந்து பிரதர் பாஸ்டர் உங்களுக்கு அவரை தெரியுமா? நான் முதல்ல அவங்க சொல்றது முதல்ல நீ கலந்து போ. எனக்கு இன்னொருத்தனை பத்தி நீ என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே சொன்னாலும் நான் எடுத்துக்க போறதே. இப்படி நிறைய பேர் என்கிட்ட வந்து நிறைய பேர் பத்தி சொல்ல வந்திருக்காங்க. சொன்னவனை தான் கலட்டினே தவிர சொல்லப்பட்டவர் இன்னும் நான் கலட்டவே. I don't like gossiping people, murmuring people, talking about somebody. நான் கழுகல, நான் கண்டவனை பத்தி பேசுறதுக்கு அங்க நின்றுக்கேன். என் கடைசி ஏழையும் பாவியையும் உயரத்துல பார்க்க வேண்டும் என்ற ஆசையில நின்றுக்கேன். Don't come and tell me about gossiping people. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீ யார் கூட பறக்கறியோ ஆமென். இங்கிலீஷ்ல சொன்னா நல்லா இருக்கும். You can tell where you are flying by who you keep attracting. ஆமென். வாழ்க்கையில நீ யார உன் பக்கமா இழுத்துக் கொள்ளுகிறியோ அந்த இழுத்துக் கொள்றவங்களை பொறுத்து நான் சொல்ல முடியும் நீ எந்த உயரம் பறக்க போறேன்னு. ஆமென் சொல்லல. நல்லா கேட்கணும், ஆழமா கேட்கணும். இது ரொம்ப ஆழம், இது சத்தியம், இது வாழ்க்கை. நீ யார நீ எங்க போயிருந்தாலும் உன்னை தேடி நாள் வரும் பாருங்க. அந்த நாளை பார்த்தாலே தெரியும் நீ எந்த உயரம் போவேன்னு. Because you attract only that kind of people. இன்னைக்கு சொல்ற நீ அட்ராக்ட் பண்ற ஆளே ஒரு உயரம் உன்னை கொண்டு போகிறவர்களாய் தான் இருக்கணும். பக்கத்துல எல்லாரும் கூட எல்லாம் கலந்துக்க முடியாதுன்னு சொல்லு. அதுக்கு நான் சபைக்கு வராம போறப்பா. We have a vision, we have a dream and நம்ம அந்த தூரங்கள் செல்ல வேண்டியது அவ்வளவு அவசியம். Always finding fault with somebody, எப்பவும் முறுமுறுக்கிறது, எதுவுமே நல்லா தெரியாது, எதை பார்த்தாலும் விமர்சனம் பண்றது. ஒருத்தர் நண்பரை கூப்பிட்டுட்டு ஹண்டிங் போனானாம். ஹண்டிங் குருவியெல்லாம் சுட போனாராம். அப்ப அவருக்கு புதுசா ஒரு நாய் வாங்கினா, ஸ்பெஷல் பிரீடாம். அந்த நாயை தன் நண்பருக்கு காட்டணும்னு அன்னைக்கு கார்ல ஏத்திட்டு ஹண்டிங் போயிட்டு ரொம்ப தூரம் போய் ஏரியாண்டு உட்கார்ந்து ஒளிஞ்சு குருவியை சுட்டாராம். இந்த குருவி சுட்டு அது ஏரியில விழுந்த உடனே அந்த நாய் நீச்சல் அடிக்காத தண்ணி மேல ஓடுமாம். ஆமென். கால் வச்சு நடக்குமாம். அவ்வளவு வேகத்தோடு போகுமா அந்த நாய். இவருக்கு ஒரே சந்தோஷம். என் நண்பர் பார்த்துட்டு அப்படியே என்னுடைய நாயை பீத்தி பாருன்னு இவனை கூட்டின்னு போனா இந்த நண்பர் சொல்றானா did you see my dog அப்படின்னு கேட்டாராம். Yeah, I saw. What about it? See, it is running on the water with its feet. சொன்னா yeah, it is running but it is not swimming. இந்த மாதிரி ஆளு கூட இருந்தா உன் நாயும் தேராது, நீயும் தேர மாட்ட. அவனை இன்னொரு முறை ஹண்டிங்க்கு கொண்டு போக கிரிட்டிக்கல், அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணுங்க. நல்ல விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது தவறு கிடையாது. தலைமத்துவத்தில் இருக்கிறவர்களுக்கு விமர்சனங்கள் உண்டு, அதை ஏற்றுக்கொள்ளணும். அதை கண்டதுக்கெல்லாம் எது பார்த்தாலும் தப்பு, எது பார்த்தாலும் தப்பு. முதல்ல அவனை கல்ட்டியத்தோட அவன் இந்த தெருவில் வந்தா அந்த தெருவில் போயிரு. You can never mix with such people. Amen. சொல்ல மாட்டீங்களா? Gossiping people, wrong attitude. இயேசு கிறிஸ்துவுக்கு குடும்பம் இருந்தது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மரியாள் இருந்தால், யோசேப் இருந்தால், கூட பிறந்த சகோதரர்கள், மரியாளுக்கு பிறந்த தன் சகோதரர்கள் இருந்தார்கள். இத்தனை இருந்த போதிலும் எல்லா நேரமும் குடும்பம் என்ற நிறைவில் அவர் இருக்கவில்லை. அவரை சொல்ற நீங்க குடும்பத்தை விட்டுறக்கூடாது. ஆனா அவர் யாரை தெரியுமா சேர்த்துக் கொண்டார்? தன் லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய 12 சீஷர்களை மட்டும்தான் தெரிந்து கொண்டார். யார் உன் லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் உள்ளவராக இருக்கிறாங்களோ அவங்க கூட தான் உறவாடி ஒட்டனமே தவிர கண்டவர்கள் கூட நீ
ஒரு ஆமீன் தானே கேட்டேன். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் இந்த சபையே ஒரு இன்னொரு லெவல் கொண்டு போக போறார்? பக்கத்துல இங்கிலீஷ்ல சொல்லுங்க, லீவ் த பேக். ஏதோ ஒரு கூட்டத்துல சிக்கி இருக்க பாரு, முதல்ல அதை விட்டு வெளியே வா. எப்ப பார்த்தாலும் அந்த குரூப் பண்ணிட்டு என்னைக்கு வெளியே வரையோ அன்னை வரைக்கும் உன் தரிசனம் முன்னேறவே முன்னேறாது. யூ ஹேவ் டு லீவ் இட், யூ காட் டு கம் அவுட். ஆண்டவர் நடத்துவார். இப்ப சொல்றத நீங்க எல்லாம் எழுதிக்கணும், இங்கிலீஷ் தெரிஞ்சா எழுதிக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு ஃப்ளை அட் அ சர்டன் லெவல், if you want to fly at a certain level, you have to meet people only at that level. ஒரு அளவுல நீ உயர்ந்து பறக்கணும்னா அந்த அளவுல இருக்கிறவங்க கூட தான் நீ சேரணும். ஆமென் சொல்லல நீங்க. Eagles are by themselves, கழுகுகள் தனி, they don't mix. When you are a leader, நீ ஒரு தலைமத்துவத்திற்கு நேரே, ஒரு உயரத்திற்கு நேரே, ஒரு முன்னேற்றத்திற்கு நேரே தரிசனத்தோடு முன்னேறும் போது தரிசனம் இல்லாதவங்க கூட நீ கலந்தா உன் தரிசனத்தை அவன் கெடுத்துருவான். கம்ப்ளைண்ட் பண்றவங்க கூட நீ சேர முடியாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவனை இவனை பத்தி பக்கத்துல எவனை பத்தியும் கேட்க எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்லுங்களேன். நல்லாவே சொல்லுங்க, நீங்க எனக்கு கோவங்க உங்க மேல, நல்லா சொல்லுங்க, எவனை பத்தி கேட்கறதுக்கு எனக்கு நேரமே. பக்க உன் வேலையை நீ பாரு, என் வேலைய, என் தரிசனத்தை நிறைவேற்றவே எனக்கு 24 மணி நேரம் பத்தல. இனி கந்தசாமி பத்தி எனக்கு தேவையே. Don't talk to me about anybody. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சாலமன் சொல்கிறார், if you keep company with great people, amen, if you don't keep company with great people, you won't be great yourself. நீ கலந்து கொள்ளும் ஆட்களை தேர்ந்தெடுத்து தான் பழக வேண்டியது மிக மிக அவசியம். This is the word you got to write down. Choose your friends based on your destination. Choose your friends based on your destination. உன் லட்சியம் என்னவோ லட்சியத்துக்கு ஏற்ற நண்பர்களை தான் உன் தரிசன வாழ்க்கையில் நீ சேர்க்க வேண்டும். ஆமென், ஹalleluya, ஆமென். எத்தனை பேருக்கு தரிசனம் இருக்கு? எத்தனை பேருக்கு உங்க கண்ணு இருக்கு? கண்ணை காட்டிலும் கண்ணுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கு. கண்ணு எல்லாருக்கும் இருக்கு. கண்ணு இருந்து என்ன பிரயோஜனம்? அது வேண்டாதெல்லாம் பாக்குது. அந்த கண்ணுக்கு அப்பால் அந்த கண்ணுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கா? ஒரு தரிசனம் இருக்கா? ஆமென். அதனாலதான் பைபிள் சொல்லுது, நீங்கள் பார்வையின்படி நடக்காமல் எப்படி நடக்கணுமா? விசுவாசத்தின்படி நடக்கணும். நீங்கள் தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் நீங்கள் பார்வையின்படி நடக்க கூடாது, நீங்கள் விசுவாசத்தின்படி நடக்க வேண்டும். பார்வை ரொம்ப ஆபத்தானது. Sight is very dangerous. ஆமென். நீங்க கண்ணை மூடி தான் கண்ணை திறந்து வாழணும். நிறைய பேர் இன்றைக்கும் இருக்கிற நிலைமையில் இருப்பதற்கு காரணம் வேற யாரும் அல்ல, உங்க கண்ணு தான் பிரச்சனை. Eyes are the greatest problem. கண்ணு உனக்கு எப்பொழுதுமே உன் சூழ்நிலை, உன் கஷ்டம் வேண்டாததான் காட்டும். ஆனா ப்ரொவிஷன், தேவ நிறைவுகள் எப்பொழுதும் இல்லாதவைகளை காணும். அதான் விசுவாசம், காணக்கூடாதவைகளை குறித்த. கண்ணை ஒரு நிமிஷம் மூடிட்டு, எத்தனை பேர் ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு பார்க்கலாம்? கண்ணை மூடிட்டு இருட்டா இருக்கா? இப்பயும் உங்களுக்கு தெரியுது தெரியுமா? உங்களுக்கு தரிசனம் தெரியுதா? வெற்றி தெரியுதா? அடுத்த வருஷம் எங்க இருப்பேன் தெரிய முடியுமா? எஸ், there is an inner eye. அந்த தரிசனத்தை காணக்கூடியவளா நீங்க இருந்தாதான் வாழ்க்கையில் நீங்க வெற்றி பெற முடியும். விஷனுக்கு ஒரு பவர் இருக்கு, தரிசனத்துக்கு ஒரு பவர் இருக்கு. விஷன் has power. ஆமென். Sight restricts you to the present. கண்கள், மாமிச கண்கள் உன்னை நிகழ்காலத்தில் தங்க வைக்கும். ஆனா தரிசனம் உன்னை எதிர்கால லட்சியங்களை தொட வைக்கும். Vision releases you to the uncharted frontiers of the future. எதிர்காலத்தின் நிறைவுகளை சுதந்திரிப்பீர்கள். இப்படி எல்லாம் சொல்லணும்னு எனக்கு தோணிதான் உங்களுக்கு பைபிள் ஸ்டடி எடுத்துட்டு இருக்கேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லா நாளும் உங்களை நிக்க வச்சு ஒரு பாட்டை பாடி ஆட்டி குலுக்கி கவுத்து கீழே போட்டு pick him up but he fall down again. It's good, anointing is good, I will be there, but we have to learn life lessons. Sight captures the present, vision captures the future. கண்கள், மாமிச கண்கள் நிகழ்காலத்தை கேப்சர் பண்ணும், தரிசனம் எதிர்காலத்தை கேப்சர் பண்ணும். நீங்கள் நானும் கடந்த காலத்தில் வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நிகழ்காலத்தில் வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் நானும் எதிர்கால வெற்றியை சுதந்திரிக்க வாழுகிறவர். அப்படி யாரா இந்த சர்ச்ல இருந்தா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya, ஆமென். பக்கத்துல உட்கார்ந்து சொல்லுங்க, சும்மா இங்க உட்கார்ந்து பெரிய தரிசனத்தை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. ட்ரீம் பிக், ட்ரீம் பிக். சோதனை கப்பால கண்ணீர் எடுத்து பார். இன்னைக்கு இருக்கிற அந்த சோக நிலைக்கு தாண்டி கண்ணீர் எடுத்து பார்.
இன்னைக்கு இருக்கிற உன்னுடைய எல்லா நெருக்கத்தை தாண்டி ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கண்ணீர் எடுத்து பார். எத்தனை பேர் பெரிய அறுவடை எதிர்பார்க்கிறீங்க, பெரிய ஒரு செல்வ மகத்துவத்தை பார்க்கிறீங்க? நாம சொல்ல மாட்டீங்களா? சாதாரண குடிசை வீட்டில் இருந்தே ஒரு பெரிய எதிர்பார்ப்ப உங்களால காண முடியும். போன வாரம் சொன்ன ஹெலன் கெல்லருக்கு கண் இல்ல. ஆமென். கண்ணே இல்லாத ஹெலன் கெல்லரை பார்த்து பத்திரிகை நிருபர் கேட்டாங்க, நோபல் பரிசு வாங்கியிருக்கீங்க, நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் வாங்கியிருக்கீங்க, இவ்வளவு லிட்ரேச்சர் எழுதிருக்கீங்க, கண் இல்லாத உங்க வாழ்க்கையில இந்த கண் இல்லாததை காட்டிலும் எது கொடுமைன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, கண் இருந்தும் நிறைய பேருக்கு தெரியல பாருங்க, அதுதான் கொடுமைன்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்க. என்ன சொன்னேனே சில பேருக்கு புரியவே இல்லை. எனக்கு கண் இல்லை, ஆனா எனக்கு தரிசனம் இருக்கு. ஆனா கண் இருந்தும் தரிசனம் இல்லை பாருங்க, அதுதான் கொடுமை என்று சொன்னார்கள். எத்தனை பேர் இன்னைக்கு பெரிய தரிசனத்தை காண போறீங்க? அடுத்த வருஷம் இந்த நேரம் இப்பொழுது இருப்பதை காட்டும் பல மடங்கு அறிவாற்றலோடு, உருவாக்குதலோடு, வெற்றியோடு, செல்வத்தோடு. Come on somebody. எங்க அப்பா நல்லா இல்ல, எங்க அம்மா நல்லா இல்ல, என் பாட்டன் எவனும் நல்லா இல்ல, நீ நல்லா இரு. Present capture vision. Eyes captures you to the present, but vision captures the future. பக்கத்துல ஒருத்தர் பார்த்து என் எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்த மூஞ்சி கொஞ்சம் நல்லா பாரு, சொன்ன மூஞ்சி எப்படி இருக்கு, எதிர்காலம் ரொம்ப நல்லா. God have a future. எதுவுமே நினைக்கிறீங்க? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இது வரைக்கும் காருக்கு தான் விலை கேட்டேன். போன வாரம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இருக்கிற என் சைடுல தூரத்துல பாக்குறோம், சின்ன பிளைன் நிக்குது, ஏதோ ஒரு கம்பெனி பேர் போட்டிருக்கு, 6 சீட்டர் பிளைன் மாறிச்சு. பக்கத்துல ஒரு பிசினஸ் மேனை கேட்டேன், சார் அந்த பிளைனுக்கு என்ன விலை இருக்கும்? உனக்கு ஏன் அந்த வேலைன்னு கேட்டாரு. விலை கேட்டு வச்சுக்கிறாங்க, திடீர்னு கர்த்தர் உயர்த்தும் போது தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு. கமான், நான் எதிர்பார்க்கிறேன் ஒரு நாள் நான் வாங்குறேன், என் பிள்ளைங்க வாங்கின. Have a great future. Eyes will capture the present, but vision will capture the future. நீங்க வாழ்ந்து செழிக்கணுங்க. You have to have a great vision. Amen. Hallelujah. பக்கத்துல ஒருத்தர் பார்த்து இப்படி சொல்லுங்க, அப்புறம் எழுதிக்குங்க, ஞானம் உள்ளவங்க கூட சேர்ந்துக்கோ அப்படின்னு. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஆமா பிடிக்கும், அவன் தான் உன்னை முன்னேறவே விட மாட்டான். யார் கூட சேர்ந்தாலும் ஞானம் உள்ளவன் கூட தான் நீ சேரணும். Amen. Get around people with wisdom. பக்க சொல்ல நிறைய கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு. அதுக்குன்னு வேண்டாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. Ask good questions. Amen. ஒரு மகத்துவமான தேவ மனிதரிடத்தில் ஒரு நாள் கேட்கும் போது, நீ இந்த வயதிலும் இப்படி ஊழியம் செய்து மகத்துவமாகவே உங்க ஓட்டத்தை முடிக்க போறீங்களே, என்ன உங்க ஸ்டாமினாக்கு ரகசியம்? இவ்வளவு ஆற்றலோடு இந்த வயதிலும் உற்சாகத்தோடு நீங்கள் ஊழியம் செய்கிறீர்களே, இதற்கு என்ன ரகசியம் என்று கேட்டேன். இப்படி சொன்னார், சன், ரிமெம்பர் வேர் யூ ஆர் பிளான்டட். உன்னை கர்த்தர் எங்க வச்சிருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறக்க கூடாது. சிலர் எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஆமென். பக்கத்துல சிலர் கேளுங்க, எங்க இருக்கீங்க அப்படின்னு கேளுங்க. எனக்கே தெரியாது எங்க இருக்கிறேன். Who are you? Where are you? எங்க இருக்கிற நீ அப்படின்னா, நாங்க சொர்க்காபாளையத்துல 7வது தெருவுல 3வது வீடு, அது கேட்கல நானு. உன் தரிசனத்தின் நிறைவுகளில் where are you? Wherever you are planted, stay there. உனக்கு குறித்து தேவன் ஒரு நோக்கம் வச்சிருக்காரு. நம்புறவங்க யாரா இருந்தா கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏண்டா பிறந்த, நீ எங்க இருக்கிற உனக்கு? இன்னும் எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி இவ்வளவு வருஷம் இந்த சபைக்கு வந்தவங்க சொல்ல முடியும், நான் எங்க இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். நீ எங்க இருக்கிற உனக்கு தெரியலனா உன் வாழ்க்கை கண்டிப்பா வெற்றியா இருக்காது. டோன்ட் பி மூவிங் அரவுண்ட். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உன் எங்க கர்த்தர் நாட்டினாரோ, எந்த நோக்கத்துக்காக நாட்டினாரோ அந்த நோக்கத்தின் நிறைவுல தங்கி இருக்க கற்றுக்கோ. அப்பதான் கர்த்தர் உனக்கு வெற்றி தருவார். ஒரு நாள் இதை செய்ய வேண்டியது, ஒரு நாள் அதை செய்ய வேண்டியது, ஒரு நாள் அதை செய்ய வேண்டியது, எல்லாத்தையும் செய்ய வேண்டியது, கடைசியில ஒன்னும் உருப்படியா செய்வதே. அப்புறம் ரோட்ல நிக்கிறது தேவையில்லைன்னா என் வீட்டாண்ட வந்து நிக்கிறது. How useless are you? What stupidity rules you? Come on somebody. பக்கத்துக்கு நீ எங்க இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு. அதான் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, உன் வாழ்க்கை நோக்கம் நிறைவேறல. பக்கத்துல நெஞ்ச தட்டி சொல்ல, I have a purpose. அதனாலதான் நியூ லைஃப் சர்ச்சுக்கு நான் வரேன். என்ன ஏன் இந்த சர்ச்சுக்கு கொண்டு வந்தா எனக்கு தெரியும், என்ன குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்காரு.
ஏங்க 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 நம்மளெல்லாம் உண்டாக்கி சோத்ரா 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 சொல்றதுக்குள்ள எழுந்து வாழ சோத்திரம் சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லு. மத்த நேரம் தரிசனம் உள்ளவனா எழுந்து கமான். என்ன கோச்சிக்கிறவங்க கோச்சிக்கு போங்க, என்ன கவலைப்படுங்க. சத்தியத்தை சொல்லும் போது சிலதை விமர்சனம் பண்ணாம சொல்ல. Have a vision. முதல்ல அந்த மிகப்பெரிய தேவ மனுஷனை பார்த்து கேட்ட, அவர் என்ன சொன்னார் எனக்கு புரியலங்க. நீங்க இந்த ஸ்டாமினாவோடு இந்த வயசுல இப்படி ஊழியம் பண்றீங்களே, உங்க ஸ்டாமினாக்கு என்ன ரகசியம்? உன்னை கர்த்தர் எங்க வச்சாரோ அங்கே இரு. எனக்கு ஒரு நிமிஷம் அவர் என்ன சொன்னார்னே புரியல. உடனே நான் அவர் சொன்னதை புரிஞ்சுக்க அவர் வாழ்க்கையை சிந்திச்சு பார்த்தேன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்பதான் எனக்கு புரியுது, அவர் வாழ்க்கையில துன்பம் வந்தது, கஷ்டம் வந்தது, நெருக்கம் வந்தது, நாய் கொலைச்சது, நிந்த வந்தது, போராட்டம் வந்தது, கோர்ட்டு வழக்கு வந்தது, நோட்டீஸ் வந்தது. எல்லாம் வந்த போதிலும் அவர் எதையும் கண்டு அசையாமல் கர்த்தர் அவரை எந்த நோக்கத்துக்கு அழைச்சாரோ அழைச்ச நோக்கத்தை. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல உன்னை எங்க வச்சாரு அங்கே இரு அப்படின்னு. எங்கே அவள், அங்கே இவள், அங்கே அங்கே, கட்சியில் எங்கே இல்லை. பக்கத்துல ஸ்டே ஆன் யுவர் கோர்ஸ். அழகாய் சொன்னார்ல பவுல், நல்ல போராட்டத்தை போராடினேன். ஐ ஸ்டேட் ஆன் மை கோர்ஸ். என்னை எதற்காக? தமஸ்குவின் பாதையில் அல்ல, என் தாயின் கருவில் அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பு எதற்காக அழைச்சாரோ அந்த அழைச்ச நோக்கத்துல நான் கடைசி வரைக்கும். பக்கத்துல தட்டி சொல்லி, எங்க இருக்கணுமோ அங்கே இரு. அங்க இங்க எல்லாம் இருக்க கூடாது. ஸ்டே வேர் யூ ஆர், ஸ்டே பிளான்டட். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அங்க இருந்தாதான் கர்த்தருனை ஆசீர்வதிப்பார். ஆமென். ரெண்டு எங்க வச்சாரோ அங்க வளரணும். எழுதிக்கோங்க. முதல்ல எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும். ரெண்டு, எங்க வச்சாரோ அங்க வளரணும். எழுதிட்டீங்களா? எங்க வச்சாரோ அங்க என்ன செய்யணும்? உன்னை எங்க வச்சாரோ அங்க வளரணும். அறிவு, புரிந்து கொள்ளுதல், அதுக்குள்ள மறந்துட்டீங்க. சும்மா டெஸ்ட். இன்ஃபர்மேஷன் இஸ் நாலேஜ். ஆமென். அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் காம்ப்ரிஹென்ஷன். அப்ளிகேஷன் இஸ் விஸ்டம். பக்கத்துல எங்க இருக்கிறியோ அங்க வளரணும். முதல்ல அங்க இருக்கணும். அங்க எங்க ஒரு மரத்தை ஒரு இடத்துல வச்சுட்டு அது கொஞ்சம் வளர்ந்தனா அங்க பிடிங்க இங்க வச்சணும். அதுக்கப்புறம் இங்க இருந்து பிடிங்க அங்க வச்சா சீக்கிரம் அந்த மரம் என்னாவும் காஞ்சு போயிரும். பக்கத்து சிந்தையோடு தரிசனத்தோடு உன்னை கர்த்தர் எங்க வச்சாரோ முதல்ல கேளுங்க. பார்த்து எங்க இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? அதுதான் தெரியல. பக்கத்துல ஏன் பிறந்தாய் தெரியுமா? அதுவும் தெரியாது. சீக்கிரம் காஞ்சு போயிருவேன். மன்னிக்க வேண்டுகிறேன் அப்படி சொல்ல மாட்டேன், பட் சீக்கிரம் காஞ்சிருவேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யாரும் தப்பா எடுத்துக்கூடாது. நான் சுயநலமானவன் அல்ல. சபை மேல வைராக்கி இருந்தாலும் நான் அப்படி போதிக்க மாட்டேன். ஆனாலும் பக்கத்துல ஒருத்தர் ஏதாவது ஒரு சபையில உருப்படியாரு அப்படின்னு. He said, son, remember where you are planted and then stay for long there. Don't be moving around. Grow where you are planted. நாட்டப்பட்ட இடத்துல நீ வளரணும். தேவனிடத்தில் நான் கற்றுக்கொள்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்பர் 2, we have to learn lessons from God. ஆண்டவர்கிட்ட நல்ல பாடங்களை துன்ப பாதையில கற்றுக்கணும். அந்த தேவ மனுஷனை பார்க்கும் போதெல்லாம் பார்ப்பேன், எவ்ரி இயர் அவரை பார்த்தா அவர் வாழ்க்கையில தேவ பாடங்களை கற்றுக்கொண்டு இன்னும் மனப்பாங்கு, அன்பு எல்லாத்திலும் ஒரு வித்தியாசமான வளர்ச்சியை கண்டேன். தரிசனம் நிறைவேற்றவங்க நீங்க வளர்ந்து கொண்டே இருக்கணும். 3, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எப்பவுமே கீழே பார்த்து சோர்ந்து போகிற மனுஷன் நான் இருக்கவே கூடாது. லுக் அப் அண்ட் பி அக்ரெஸ்ட். சுத்தி எல்லாரையும் பார்த்தா நீ ரொம்ப கோவப்படுவ, உன்னையே பார்த்தா சீக்கிரம் சோர்ந்து போயிருவ. ஆனா கர்த்தரை நோக்கி பார்த்து முன்னேற்ற நிறைவோடு கூட தரிசன கண்கள் உள்ளவனாய் நீ முன்னேறி செல்ல வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல ஒருத்தர் பார்த்து இருட்டுல இருந்தா கூட உன் கண்ணு வெளிச்சமா இருக்கணும். இந்த கண்ணை சொல்லல, மாமிச கண்ணை சொல்லல, தரிசன கண்ணை சொன்னேன். இருட்டில் இருந்தா கூட உன்னுடைய விசுவாச வெளிச்ச கண்கள் உன் எதிர்காலத்தை காணணும். அப்படிப்பட்ட விசுவாசிங்க யாரும் அந்த சர்ச் இருந்தா அவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை அவர் சொன்னதை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், நீங்க எழுதி கொள்ளணும். நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட், you must believe in the dark what God told you in the light. நீ நல்ல வெளிச்சத்தில் இருக்கும்போது கர்த்தர் உனக்கு சொன்னவைகளை உன் இருட்டின் ராத்திரியில் விசுவாசிக்க தேவ பிள்ளை கற்றுக்கொள்ளணும். அது அவன் வாழ்க்கையில வெற்றி கொண்டு வரும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தரிசனம் எல்லாம் சொல்லுங்க. தரிசனம் அவ்வளவு சத்தமா சொல்லுங்க. தரிசனம். இன்னும் கொஞ்சம் சத்தமா. விஷன்.
சத்தமே வரல. இன்னும் கொஞ்சம் விஷன், இன்னும் கொஞ்சம் சத்தமா வரல பாஸ்டர். சொல்லுங்க விஷன். That's better. ஆமென். என்னங்க இந்த விஷன் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன துளியை நான் தர போறேன். நீ, உன் குடும்பம், உன் புள்ள, உன் பொண்டாட்டி, உன் சொத்து, உன் சுதந்திரம், உன் பாதுகாப்பை தாண்டி மனித குலத்தினுடைய வெற்றிக்காக, முன்னேற்றத்திற்காய் செயல்படக்கூடிய திட்டங்கள் தான் தேவ தரிசனம். பாஸ்டர், இது தேவ தரிசனமா இல்லையான்னு எப்படி தெரியும்? உனக்காக மட்டும் நினைக்கிறேன்னா அது தேவ தரிசனமே. That's it. Very simple. If you're only thinking about you, then it is not a vision. நானே, என் சேலரி, என் குடும்பம், என் வாழ்க்கை, அது ஒரு சின்ன வாழ்க்கை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதை தாண்டி அநேகரை அணைத்துக் கொண்டு, அநேகருக்கு நன்மை செய்யும், அநேகரை நினைக்கக்கூடிய, அநேகரை இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை, தரிசனம் நிறைந்த வாழ்க்கை. ஆமென். ஏன் தெரியுமா நிறைய பேருக்கு கல்லறை கல்லு தேவை? அவங்க ஒன்னும் கிளிக்கல பாருங்க, அவங்களுக்கு சிலதெல்லாம் தேவை. அப்படியாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் மெழுகு திரி வச்சு அவன் தொலைஞ்சு போனான் பாருன்னு சொல்லணும். ஆனா நீ தரிசனம் உள்ளவனா வாழ்ந்தா உனக்கு கல்லறை கல்லு சொல்ல வேணாம், ஊரே உன்னை பத்தி சொல்லும், உன் குடும்பம் உன்னை பத்தி சொல்லும். ஒரு ஆமென் சொல்லிடுங்கன்னு. If you have a vision, you don't need a tombstone. இயேசு சொன்னாரு, ஆமென், நான் ஊழியம் கொல்ல வரல, நான் ஊழியம். அப்படி என்ன தெரியுமா சொல்றாரு? நான் எல்லாரும் என்ன பார்த்து எனக்கு செய்யணும்ன்றதுக்காக வரல, நான் தரிசனத்தை நிறைவேற்ற வந்தவன். ஊழியம் கொல்றதல்ல, ஊழியம் செய்யணும். விஷனரி லீடர்ஷிப். ஆமென். ஹalleluya. பக்கத்துல தப்பா சொல்லுங்க, நல்லா தான் வாழ்ந்து முடிப்பேன்னு சொல்லு. ஆவரேஜா இருந்தீங்கன்னா நீங்க உலகத்தை இம்பாக்ட் பண்ண முடியாது. பிரைவேட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்க கூடாது. அதை தாண்டின எண்ணங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. Your vision must be greater than your own private ambition. வாழணும், செழிக்கணும், கார் வாங்கணும், வீடு கட்டணும், முடிக்கணும் என்றதை தாண்டின தரிசனம் எனக்கு இந்த நாட்கள்ல கர்த்தர் தருவார்னு நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஆமென். எல்லாம் எனக்கும், என் மனைவிக்கும், என் பிள்ளைக்கும் நினைச்சு நீ வாழ்ந்தினா உன் தரிசனம் ரொம்ப குறுகியது. ஆமென். ஆமென். இயேசு சொன்னது போல நம்ம பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும். நான் இப்படி சொல்ல போறேன் நம்ம சர்ச்சை பத்தி, நீங்க ஆமென் சொல்லலாம். நம்ம சர்ச்சு இந்த பட்டணத்தையே வித்தியாசமா மாத்தணும். தரிசனம் உள்ள தலைவரா நீங்க இருந்தீங்கன்னா, லீடர்ஷிப் therefore is the power of influence through character impact. இப்ப எல்லாம் சத்தமா சொல்லுங்க, கேரக்டர். இது ஒரு எபிரேய வார்த்தையில தான் நீதிமொழிகள்ல வருகிறது. இந்த கேரக்டர் என்பதற்கு பின்னணியத்தின் ஆழத்தோடு கூட உங்களுக்கு நான் சொல்ல போகிற அர்த்தத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். What is character? I want to give you a brand new definition. இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு டெபினிஷனை இல்லஸ்ட்ரேஷனோட தரப்போறேன். பக்கத்துல சொல்லுங்க, கேரக்டர் இருக்கா உனக்கு அப்படின்னு. நகை போட்டுக்கோ, ஆமென், ஸ்டைலா இரு, இதெல்லாம் டிங் 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 ஆடட்டும், அதெல்லாம் உன் கேரக்டர். வாட் இஸ் கேரக்டர்? ஹீப்ரூல இருந்து உங்களுக்கு ஒரு மீனிங் தர போறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? எதை கத்துக்கிறீங்களா? கேரக்டர் இஸ் ஃப்ரம் தி ஹீப்ரூ வேர்ட் which means statue. சிலை என்ற எபிரேய வார்த்தையிலிருந்து உருவான வார்த்தை தான் கேரக்டர். அப்ப சிலையை ஒப்பிட்டு தான் கேரக்டர் என்ற வார்த்தை வந்திருக்கு எபிரேய மொழியில். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? So what is a statue? If I know what is a statue, then I know what is a character. சிலை என்னன்னு தெரிஞ்சா கேரக்டர் என்னன்னு தெரியும். ஏன்னா எபிரேய மொழியில் அப்படி சொல்லி இருக்கு. இன்னொரு முறை அதை ஆழமா வசனத்தோடு சொல்லுகிறேன். ஆமென். What is character? நல்லா எழுதிக்கலாம் இங்கிலீஷ்ல. Fixed and predictable. ஆமென். இங்கிலீஷ்ல fixed and predictable. பாஸ்டர், எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தான் தெரியும், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஆமென். மீட்டிங் முடிச்சிட்டு இங்க ஆமென் போட்ட உடனே நேரா கீழ் ரோட்ல போனோம். கீழ் ரோட்ல போனா அங்க ஒரு படி வரும். அந்த படி மேல ஏறினா அங்க ஒரு சிலை இருக்கு. யார் சிலை? தந்தை பெரியார் சிலை. கேரக்டர் மீன்ஸ் fixed and predictable. தெரியல இங்கிலீஷ் தெரியல. fixed and predictable. ஓகே, என்ன பாருங்க, என்ன சிலை சொன்னாங்க இருக்கு? ஓகே, எனக்கு 9 வயசு இருக்கும் போது அந்த சிலை அங்க வச்சாங்க, பிக்ஸ் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? பிக்ஸ் பண்ணாங்க. கேரக்டர் எல்லாம் சொல்லுங்க. கேரக்டர் என்ற எபிரேய வார்த்தையினுடைய நிறைய சிலைந்து வந்தது பிக்ஸ்ட் அண்ட் பிரெடிக்டபிள். கேரக்டர்னு ஒருத்தருக்கு இருந்தா பிக்ஸ்ட் அண்ட் பிரெடிக்டபிள். நல்லா கேட்டுக்கோங்க. அந்த சிலை எனக்கு 9 வயசு இருக்கும்போது அங்க வச்சாங்க. இப்ப எனக்கு 51 வயசு, இன்னும் அங்கேயே இருக்கு.
பிக்ஸடா இருக்கு. நான் காலையில போகும்போது அவர் இப்படிதான் பார்த்துட்டு இருக்கார். நான் சாயங்காலம் போகும்போது அவர் இப்படிதான் பார்த்துட்டு இருக்கார். நான் ராத்திரி 12 மணிக்கு போனாலும் அவரு இப்படிதான் பார்த்துட்டு இருக்கார். அவர் ஒவ்வொரு நாளும் இங்கெல்லாம் பார்க்கறது இல்ல. அவர் பிக்ஸட் அண்ட் பிரெடிக்டபிள். அவர் எப்படி இருப்பார், எங்க இருப்பார், எந்த பக்கம் பார்ப்பார், எல்லாராலும் சொல்லக்கூடிய அளவுல தான் இருக்கிறார். அவர் ஆமென் சொல்ல. வாட் இஸ் கேரக்டர் மேன்? யூ ஆர் ஃபிக்ஸ். எப்ப வந்தாலும் என்ன ஆனாலும் சொல்ல முடியுங்க, அவர் அப்படிதாங்க இருப்பாருங்க. he is fixed, he is predictable. அதுதான் கேரக்டர். எப்படி நம்மால அது எப்படின்னே சொல்ல முடியாதுங்க. அது காலையில ஒரு மூடா, சாயங்காலம் ஒரு மூடா. நான் மூடு இருந்தா நல்லா சமைப்பேன், மூடு இல்லைன்னு வச்சுக்கோ, என் சப்பாத்தியே ஒரு டேஸ்ட். நீ கேரக்டர் இல்ல. பக்கத்துல என்னதான் ஆனாலும் நான் இப்படியே தான் இருப்பேன். என்ன ப்ரெடிக்ட் பண்ணலாம், நான் மாற மாட்டேன். நான் வர்ற காத்துக்கெல்லாம் அலசடிப்படுறாள் அல்ல. எத்தனை இடர்கள் வந்தாலும் நிலையா இருப்பேன். என் சுபாவ தன்மைகள் மாறாது. காலையில ஒரு மூஞ்சி, மதியம் ஒரு மூஞ்சி, நைட் ஒரு மூஞ்சி. கேட்டா அதாங்க மூடுங்க. இன்னும் நம்மால ஹார்மோன்றான். எல்லாம் சொல்லுங்க கேரக்டர். எப்ப தெரியுமா உங்களை கேரக்டரா அது டெவலப் ஆகுது? அந்த சிலையை உண்டு பண்ண யாரோ அந்த களிமண்ணோ வெங்கலமோ அதை அடிச்சு, ஆமென், உடைச்சு, அதை இடிச்சு, அந்த மண்டை ஸ்டைலெல்லாம் அப்படி பண்ணி, பின்னாடி கொஞ்சம் கருவு இருக்கு மாதிரி கருவை கூட அடிச்சு எல்லாத்தையும் பண்ணி உருவாக்கி வச்சாங்க பாருங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் கையில நீ உருவாக்கப்பட்டு இந்த உருவாக்கின தன்மைகளை நிலைச்சு பிக்ஸடா ப்ரெடிக்டபிளா இருந்தா நீங்க சீக்கிரம் தலைவரா மாறிடுவீங்க. ஒரு பெர்ஃபெக்ட் இமேஜ் உங்களுக்கு இருக்கும். வேண்டாத எல்லா சுபாவ தன்மைகளும் உங்களை விட்டு கர்த்தர் எடுத்துருவாரு. அதனாலதான் நீ விலகி ஓடினாலும் அவர் உன்னை விட்டு ஓட மாட்டாரு. எத்தனை பேர் தெரியும் ஆண்டவர் உன்னை துரத்திட்டு தான் இருக்காருன்னு, உன்னை அடிச்சுட்டு தான் இருக்காரு. நான் சொல்றது அழிவின் அடி அல்ல. உன்னை ஒரு ஸ்டாச்சுவாக, உன்னை ஒரு ப்ரெடிக்டபிள் பர்சனாய் மாற்ற உன்னை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். ஆகையால் நோக்கம் உள்ளவர்களாய், நோக்கத்தை நிறைவேற்றும் நிறைவுள்ளவர்களாய் வாழ வேணும். எல்லா மாசமும் கரண்ட் பில் கட்டணும், வீட்டை பார்த்தோம், குடும்பத்தை பார்த்தோம் என்ற அளவை தாண்டி முன்னேற்ற நிறைவோடு கூட, லட்சிய நிறைவோடு கூட, கேரக்டரோடு கூட நிலைச்சிருப்பேன்னு சொல்ற யாரா விசுவாசி இன்னைக்கு சர்ச்சில் இருந்தா ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? வாழ்க்கையில சாவதல்ல டிராஜடி, சாவதல்ல விபத்து. உயிரோடு இருந்தும் எதுக்கு வாழ்றோம் என்று தெரியாமல் வாழ்வதுதான் டிராஜடி. காலையில எழுந்தோம், 2 இட்லியை கொட்டிக்கிட்டோம், ஆமேன், ஏதோ ஒரு வேலை, ஏன் அந்த வேலைக்கு போறோம்னு தெரியாம திரும்ப வந்து உட்கார்றதுக்கு முன்னாடி டிவி எடுத்து 2 காமெடி சிரிப்பொலி பார்த்து ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? என்ன ஒரு நிமிஷம் கேட்குறீங்கன்னா உங்க இப்படி சொல்ல போறேன். இங்க அமர்ந்து இருக்கிற எல்லாரையும் பார்த்து இப்படிப்பட்ட பைபிள் ஸ்டடியில் உங்க கூட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் பேசும்போது என் ஆவி எனக்குள்ள சொல்லுகிறது, இங்க இருக்கிற நிறைய பேருக்குள்ள தேவ நோக்கம் கதறி அழுவுது. Purpose is screaming in many of them. ஆண்டவர் உங்களை பெரிய உயரங்கள் கொண்டு போகிறார். Inside of you a purpose is screaming. அதனாலதான் அந்த வேலை உனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. நீதிமொழிகள் 19:21 இப்படி சொல்லுகிறது, many are the plans in a man's heart, many are the plans, many are the devices. யுக்திகள், ஒரு மனித இருதயத்தில் பல யுக்திகள். nevertheless the counsel of the Lord that shall stand. Many are the plans in a man's heart, but the Lord's purpose will prevail over all his plans. ஒரே ஒரு சத்தியத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் வலது கை உயர்த்தி பர்பஸ்னு சொல்லுங்க, இடது கை உயர்த்தி பிளான் சொல்லுங்க. இன்னொரு வாட்டி வலது கை உயர்த்தி பர்பஸ். ஏன் அவ்வளவு மெல்லமா சொன்னீங்க? நல்லா சத்தமா, இன்னும் கொஞ்சம் சத்தமா. சாப்பிட்டீங்களா மத்தியானம்? இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. பர்பஸ். தமிழ் நோக்கமா? நோக்கம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பர்பஸ். இடதுக்கு உயர்த்தி பிளான் சொல்லுங்க பார்க்கலாம். பிளானுக்கு முன்னாடி வருவது என்னங்க? பர்பஸ்.
எப்படி உங்களுக்கு விளக்கணும்னு எனக்கு தெரியாததுனால, இதை புரிஞ்சுக்கலன்னா வாழ்க்கை புரியாது என்பதனால 3 காரியத்தை எழுதினேன். இப்படி சொல்ல போறேன். நம்பர் 1, இங்கிலீஷ்ல எழுதுறேன் உங்களுக்கு. பர்பஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than பிளான். பர்பஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than பிளான். என்ன நோக்கம் என்பது உன் வாழ்க்கையில் நீ செய்யற திட்டங்களை காட்டிலும் முக்கியமானது. நம்பர் 2, பர்பஸ் இஸ் மோர் பவர்ஃபுல் than பிளான். Purpose is more important than plan. Number 2, purpose is more powerful than plan. Number 3, purpose precedes plan. தமிழை சொல்கிறேன், திட்டங்களை காட்டிலும் நோக்கம் முக்கியமானது. திட்டங்களை காட்டிலும் நோக்கம் வல்லமை மிக்கது. திட்டங்களுக்கு முன்பாக வருவது நோக்கம். நீ என்ன பிளான் பண்றியோ தெரியாது. கர்த்தர் சொல்றாரு, முதல்ல நோக்கத்தை தெரிஞ்சுக்கோ. நோக்கத்தை தெரிஞ்சுட்டு தான் நீ பிளான பண்ணணும். நோக்கம் தெரியாம பிளான் பண்ணா நிறைய ஃபெயிலியரை நம்ம காண்போம். எப்படி சொல்றதுன்னு யோசித்தேன். எல்லாரும் இன்னொரு வாட்டி வலது கை உயர்த்தி பர்பஸ், இடது கை உயர்த்தி பிளான். ஓகே, இதை சொல்றதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, என்னையே ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டேன். இப்போ நோட்ஸ் எல்லாம் அப்படி கை கீழே வச்சுட்டு என்ன பாருங்க. சாச்சி ஒன்னு சொல்லலாம். சாச்சி சொல்லாமா? சாச்சி சொல்றேன், சாச்சி கேளுங்கண்ணே. எப்படி சொல்லலாம்னு யோசித்தேன். பர்பஸ், பிளான். கோஷி என்ற பாஸ்டர் 1966 பிறந்தார். எங்க அப்பா அம்மா பாஸ்டர். ஆமென். பிறந்தோம், வளர்ந்தோம், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு, பள்ளிக்கூடம் ஒன்று போய்கிட்டு, ஏன் படிக்கிறோன்னு கூட தெரியாது. ஆமென். படித்தோம், 10th ஸ்டாண்டர்ட் முடித்தோம், 12th ஸ்டாண்டர்ட் முடித்தோம். உண்மையாக சொல்கிறேன், அப்போ கூட நான் எதுக்காக படிக்கிறேன்னு கூட எனக்கு தெரியவே தெரியாது. +2 முடிச்சோன்னே, இப்போ அடுத்து எங்கேயா படிக்கணும் பாருங்க. என்ன கேட்டாங்க, என்னடா படிக்க போறேன்னு. எது கிடைச்சாலும் படிக்கிறேன். என்னங்க, எங்க அப்பா அம்மாக்கு இருந்த வசதிக்கும் எனக்கு இருந்த புத்திக்கும் எனக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தான் கிடைச்சது. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட். உருப்படியா அது H2O + NaCl எனக்கு தெரியாது. அப்படின்னா என்னன்னு தெரியாது. நைட் எல்லாம் படிப்பேன். H2O + NaCl எப்படியோ பாஸ் ஆயிட்டேன். உண்மை சொன்னாங்க. ஒரு உண்மையை சொன்ன, சரி வேணா விடுங்க வம்ப. அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா வறுமையின் காலம். எங்க சர்ச்சுக்கு ஒருத்தர், அவர் ஏன் இருக்காரு அவருக்கு தெரியாது. அவர் என்ன வழி நடத்த வந்திருக்கிறார். எங்க அம்மா அவரை ரொம்ப நம்பி, நீ சொல்றதாயா கரெக்ட்னு அவர் பின்னாடி அனுப்பிச்சு வச்சான். என்ன கொண்டு போய் எங்க தெரியுமா சேர்த்தாரு? அப்ரெண்டிஸ்க்கு. நான் போய் ஒரு பெரிய இது முருங்கைக்காய் மாதிரி இப்ப இருக்கா, அப்ப எப்படி இருக்குன்னு யோசித்து பார்க்கணும். பெரிய ஒரு ஓவரால் ஒன்று போட்டுட்டு, அம்மா பெரிய காட்டன் துணி இவ்வளவு திக்கு, ஷூ மட்டும் எம்மாம் பெருசு, இப்படி போட்டா ராத்திரில பேய் வர்ற மாதிரி இருக்கும். நிறைய நேரம் அந்த மிஷின்ல நின்று, மிஷின்ல நல்லா ஒர்க் பண்ண கத்துப்பேன். சில ஸ்கில் எல்லாம் எனக்கு இருக்கு. சும்மா லேத்தெல்லாம் சும்மா சர்ன்னு பண்ணுவேன், அப்படியே கையிலே பண்ணுவேன். ஆமேன். உங்க மூஞ்சிய லேத்துல பண்ணுவேங்க நான். ஆனா அந்த லேத்துல ஒர்க் பண்ணும் போதெல்லாம் என் இதயத்தின் அடித்தளத்தில் ஒன்று சொல்லுகிறது, இதுக்காக நான் உன்னை அழைக்கல. பர்பஸ் இல்லாம ஏதோ ஒரு பிளான்ல போயிட்டு இருக்கேன். ஒண்ணுமே எனக்கு கம்ஃபர்டபுளாகவே, நல்லா கேட்டுக்கணும். ஆமென் சொல்லுங்க. எல்லாமே எனக்கு கம்ஃபர்டபுள். அப்ப பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கலான்னு இங்க இருந்து திருவட்டூர்ல எந்த காலேஜில் தெரியுமா எனக்கு கிடைச்சது? தியாகராயா காலேஜ்ல. நான் போனேன்னு இல்லையே, டெய்லி அடிதடி சண்டை தான். ஒரு நாள் கூட காலேஜே நடக்காது. ஆமென் சொல்லுங்க. போக வேண்டியது, அட்டெண்டன்ஸ் கொடுக்க வேண்டியது, ஜாலியா வந்துட வேண்டியது, ட்ரெயின்ல உட்கார வேண்டியது, கதை பேச, கமான், இப்படியே போயிடுச்சு. ஆமென். இதெல்லாம் முடிச்ச உடனே எங்க வீட்டில் இருக்கிற கஷ்டத்துக்கு அடுத்த நாளே வேலைக்கு போனேன். 7 நாள் வேலை செஞ்சேன். அந்த 7 நாள் வேலை செஞ்ச அந்த பைப்பெல்லாம் எடுத்து லேத்துல வைக்கும் போது எனக்குள்ள ஒரு சத்தம் சொல்லுகிறது, இதற்காக, இதல்ல உன்னை குறித்த என்னுடைய நோக்கம். இன்னைக்கு என் முன்னாடி என் வாயின் சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் பார்த்து சொல்றேன், உன்னை கர்த்தர் உண்டாக்கும் போது வச்சாரே, அந்த நோக்கத்தை தெரிந்து கொள்வதுதான் வெற்றி. அதுக்கப்புறம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் பத்தலன்னு இன்னொருத்தர் வந்தார். இன்னொருத்தர் என்ன வழி நடத்துகிறார். ஆமென். பாடியிலிருந்து வந்து
அவர் என்ன கொண்டு போய் இன்னைக்கு ஒரு அச்சாயனே அறியாம இப்படியே நம்மளை கொண்டு போய் அங்கங்க சேர்த்து விட்டுருவாங்க. எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறி போடான்னு. நானும் போறேன் மாதிரி, வேற என்ன வழி? சம்பாதிக்கணுமே, தின்னணுமே, ட்ரெஸ் போடணுமே, வாடகை கட்டணுமே, கரண்ட் பில் கட்டணுமே அப்படின்னு போறோம். அவரு கொண்டு போய் ஒரு அச்சாயங்கிட்ட சேர்த்து விட்டுட்டார். அச்சாயன் கம்பெனியில போய் நான் வேலை செய்யறேங்க. ஆமே, சொல்ல மாட்டீங்களா? அந்த டைப்ரைட்டர், அப்பெல்லாம் கம்ப்யூட்டர்லாம் கிடையாதுங்க. காலையில் உட்காந்து அடிச்சு விரலெல்லாம் வலிக்கும். டெண்டருக்கு ஐசிஎஃப் போனோம், பைக்கை ஓட்டிட்டு போவேன். இப்படி அந்த பைக்ல போகும்போது அப்படியே பாட்டு பாடிட்டே போவேன். எந்த அதிசயமே தெய்வத்தின் ஸ்னே. ஆனா ஆண்டவர் உள்ள சொல்றார், இதுக்காக உன்னை நான் அழைக்கவே. திஸ் இஸ் நாட் மை பர்பஸ் ஃபார் யுவர் லைஃப். அங்கேயும் போய் 2 வருஷம் அந்த அச்சாயனுக்காக உயிர் கொடுத்து வேலை செஞ்சா then I come to understand this is not the purpose of my life. இதல்ல தேவன் என்னை உண்டாக்கின நோக்கம். புரிந்துக்கிட்டே வரேன். எங்க போனாலும் நமக்கு திருப்தியே இல்ல. அப்புறம் இன்னொருத்தர் வந்தார் கன்வென்ஷனுக்கு, ஒரு பாஸ்டர் வந்தார், ஆப்ரஹாம் சாமுவேல். நான் தான் அவருக்கு டிரைவர். ஆமென். அவருக்கு டிரைவ் பண்ணும்போது அவருக்கு என் மேல ஏதோ ஒரு கரிசனை வந்து என் தோள் மேல கை போடுச்சு. மகனே, உன்னை நான் அமெரிக்காக்கு அனுப்புறேன். இருங்கோ எக்ஸ்பிளைன் பண்றேன். உடனே எனக்கு சந்தோஷம் வந்துச்சு. இதாண்டா வாழ்க்கையின். அமெரிக்கா போனேன், பைபிள் ஸ்கூல் படிச்சேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பிரெட் சாப்பிட்டேன், ஹாம்பர்கர், சீஸ் பர்கர், பீட்சா, இதெல்லாம் நமக்கு கிடைக்க. ரசம் சோறு சாப்பிட்டேன். எனக்கு இதெல்லாம் சாப்பிட்டேன்னு நினைச்சேன், என்னடா பொல்லாத வாழ்க்கை. பட் டீப் இன்சைட், என் அடித்தளத்தில் எனக்கு கம்ஃபர்ட் இல்ல, என்னை திருப்தி ஆக்கவே இல்ல. அதுக்கப்புறம் வெள்ளக்காரன் வீடு, சாப்பாடு, உயரம், மாமனார் மாமியார், எனக்கு எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என் அடித்தளம் சொல்லுகிறது, இதற்காக உன்னை நான் அழைக்கவே இல்லை. ஆனால் ஒரு நாள் அமெரிக்கா அல்ல என் அழைப்பு, சாப்பிடுவதில்லை என் அழைப்பு. மீண்டும் நான் சொர்க்காப்பாளையம் வந்தேன். என் தகப்பனார் என் கண்களுக்கு முன்பாக மரித்தார். 5 பேர் என் சர்ச்சில். எத்தனை பேருங்க? இப்ப எனக்கு என்ன தெரியுமா தோணுது? அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஒழுங்கா அமெரிக்கால இருந்தா வெள்ளைக்காரன் சோறு போட்டிருப்பான், காசு கொடுத்திருப்பான், ஹாம்பர்கர் கொடுத்திருப்பான், எல்லாம் கொடுத்திருப்பான். பைத்தியக்காரன் வந்துட்டேன். இது பத்தாதுக்கு எங்க அண்ணன் கனடால இருந்து போன் பண்ணதுனா, உன்ன மாதிரி பைத்தியக்காரன் உலகத்துல பார்த்ததே இல்ல, எல்லாத்தையும் விட்டு அங்க போயிட்டியா, நீ கஷ்டப்படுவ, நீ ரோட்ல நிப்ப, நடு ரோட்ல நிப்ப. நல்ல வேலை நடு ரோட்ல இருந்து பிரசங்கம் தான் பண்றேன். பட் ஒரு நாள், ஆமென் சொல்ல மாட்டீங்களா, யாருமே இல்லாத சர்ச்சில் சாயங்காலம் எலியேசரும் ஒரே ஒரு ஸ்பீக்கர், ஒரு ஆம்பிளிஃபயர் வச்சு அந்த ரோட்டை பார்த்து எந்த அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாம எழுந்து பிரசங்கம் பண்ண தொடங்கும் போது என் அடித்தளத்தில் ஒரு சந்தோஷம் வந்தது. இதுக்காக தான் நான் உன்னை அழைச்சேன். பிறந்து 30வது வயசு வரைக்கும் என்னன்னு தெரியாம அங்கங்க சுத்தி ஒரு நாள் கர்த்தர் சொல்றார், இதுதான் உன்னை உண்டாக்கின நோக்கம். உடனே எனக்கு தெரிஞ்சது, இதுதான்டா நம்ம நோக்கம். அமெரிக்கால, கனடால, சொர்க்காப்பாளையத்தில் எழுந்து நின்று தமிழ் மண்ணில் தமிழ் மக்களுக்கு சுவிசேஷ சத்தியத்தை வெளிப்படுத்தணும் கர்த்தர் அழைச்சார். Now I know my purpose. ஏன் இதை சொல்றேன்னா, purpose precedes plan. நோக்கத்திற்கு, திட்டத்திற்கு முன்பாக வருவது நோக்கம். நோக்கம் தெரியாம திட்டத்தை நிறைவேற்றினா திட்டங்கள் எதுவும் உனக்கு திருப்தியா இருக்காது. ஆனா நோக்கம் தெரிஞ்சு அந்த நோக்கத்தின் திட்டத்தை வச்சாதான் அது உனக்கு திருப்தியாக இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பாஸ்டர், உங்களை அவர் ஊழியத்தை கழிச்சிட்டார், எங்களெல்லாம் நீ கேளு அவர்கிட்ட. யூ வில் நோ லைஃப் இஸ் an எக்ஸ்பீரியன்ஸ். எதுக்காக என்ன வச்சீங்க? அதனாலதான் சிலர் எந்த வேலையில போனாலும் அங்க உறுப்பியா இருக்கவே மாட்டாங்க. பாத்திருக்கீங்களா? சில இடத்துல இருந்துடணுங்க. பாஸ்டர், இவனை நான் ஒரு மாதிரி இருக்காங்க, அங்க வேலையை விடாது, அங்கேயும் அவன் ஒண்ணு அவன் சாவணும், இல்ல நீ சாவணும். சீக்கிரம் உன்னை அவனை வச்சு உன்னை அந்த இடத்துல வாழ வச்சிருவாரு. Amen. It is so important that before you make plans of your life, consult God for your purpose. You must know your purpose before you make your plans. In the word நீங்க எழுதிக்கணும் statement, it is possible to be successfully wrong. Amen. வெற்றிகரமா இருந்து தப்பான வாழ்க்கை வாழுவது எவ்வளவு பேரை நான் கண்டிருக்கிறேன். ஆகையால் நீங்களும் நானும் நோக்கம் அறிஞ்சு நோக்கத்தின் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். நோக்கமில்லாத திட்டங்கள் உன்னை திருப்தியாக்காது. ஆகையால் இதுதான் என் நோக்கம் என்று அறிந்து கொண்ட நோக்கத்தில் திட்டங்களை நிறைவேற்றி நீங்கள் முன் செல்ல வேண்டும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பர்பஸ். பர்பஸ் என்ற வார்த்தைக்கு என்ன டெஃபினிஷன் சொல்லி நான் முடிச்சிடுறேன். வாட் இஸ் பர்பஸ்?
பர்பஸ் தான் உன்னை குறித்த காட்ஸ் நம்பர் 1 டிசைர். வாட் இஸ் பர்பஸ்? நான் டெஃபினிஷன் தர போறேன் இங்கிலீஷ்ல, ரொம்ப சிம்பிளா. நம்பர் 1, பர்பஸ் மீன்ஸ் ஒரிஜினல் இன்டென்ட். ஆமென். உன்னை உண்டாக்கின தேவனுடைய உன்னதமான நோக்கம்தான் பர்பஸ். எதுக்கு நீ உயிர் வாழுகிறாய் என்பதுதான் பர்பஸ். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? எதுக்கு உன்னை உண்டாக்கினார் எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னும் தெரியல பாஸ்டர். பரவாயில்ல, எனக்கு 30ல தெரிஞ்சது, உனக்கு 50லாவது தெரிவதாக. அதர்வைஸ் யூ வில் live a life that is never satisfying. திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சிருவீங்க. தேவன் உண்டாக்கின நோக்கத்தை நம்ம எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணோம், கண்டுபிடிக்கிற கிருபையை பலத்தை வாழ்க்கையின் அனுபவ பாதையில கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்கள் குடும்பம் உங்க பிள்ளைகள் எல்லாரும் நலமா இருக்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் நீ உன்னை உண்டாக்குறதுக்கு முன்பாகவே கர்த்தர் உன்னை பத்தி நோக்கத்தை உண்டு பண்ணிட்டார்? அதான் ஏசாயா சொன்னார், உன் முடிவை துவக்கத்திலேயே அறிந்திருக்கிறார். ஒரு டொயோட்டா கார் உண்டாக்குறதுக்கு முன்னாடியே அந்த டொயோட்டா கம்பெனி கண்டுபிடிச்சவர் அந்த காரை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே, அதுக்கு டயரை போடுறதுக்கு முன்னாடியே, அதுக்கு ஸ்டீரிங் வீல் போடுறதுக்கு முன்னாடியே, அதுக்கு இன்ஜினை போடுறதுக்கு முன்னாடியே, அதை ஓட்டுறதுக்கு முன்னாடியே இது இப்படிதான் ஓடும் என்ற எண்ணத்தோடு நோக்கத்தை முடித்துதான் அவர் அதை உண்டாக்குகிறார். இங்க இருக்கிற எல்லாரும் உங்க வலது கை உயர்த்தும் போது உங்களை பார்த்து இப்படி சொல்லி என் வார்த்தை முடிக்க போறேன். உங்களை கர்த்தர் உண்டாக்குறதுக்கு முன்னாடியே உங்க நோக்கத்தை உண்டாக்கிட்டாரு. Even before he created you, your purpose is created. So arise with a vision. As you go forward, நீங்க முன்னேறி செல்லும் போது நோக்கத்தை அறிந்து கொள்ளும் வழிகளில் கர்த்தர் உன்னை வச்சு மகத்துவ முடிவுகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். Even before you are born and conceived, God had an idea. இப்ப பக்கத்துல ஒரு கையை பிடிச்சு சொல்லுங்க, என் ஆண்டவருக்கு என்ன பத்தி பெரிய ஐடியா இருக்கு. இருக்க மாதிரி சொல்லுங்களேன். God has a God என்பது எவ்வளவு பெரியவர். அவரே உன்னை பத்தி ஒரு ஐடியாவை வச்சிருக்காராம். எத்தனை பேர் நம்புறீங்க அடுத்த ஒரு வருஷத்துல நீங்க எழுந்து இதுவரை இல்லாத மகத்து உயரங்கள் சாதிப்பீங்க? Think great about yourself. Amen. பக்கத்துல ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, நான் மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தற்செயலா பொறுக்கலன்னு அர்த்தம். ஏதோ எங்க அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி அவங்க நினைக்கவே இல்லைங்க திடீர்னு, அப்படிலாம் நீ பொறுக்கல. ஒரு ஆண் பெண் சொல்லலாம்ல, இது பயாலஜி கிளாஸ் தானே, என்ன இருக்குன்னு பைபிள் ஸ்டடி. ஒரு ஆண் பெண் கல்யாணம் பண்ணி அவங்களுக்குள்ள குழந்தை உருவாகும் தன்மைகள் வரும்போது ஒரு பெண்ணின் எக் அதை சந்திக்கிறதுக்கு வரக்கூடிய ஆணின் ஸ்பெர்ம்ஸ் விந்துகள்னு சொல்வது பல கோடியாம். ஆமென். இந்த பல கோடி ஸ்பெர்ம்ஸ் வந்துதான் ஒரு பெண்ணின் எக்கை ஃபெர்டிலைஸ் பண்ணி குழந்தையா மாறுதான். நீங்க தற்செயலா பொறுக்கலன்னு சொல்ல வந்தேன் நான். அவ்வளோ ஸ்பெர்ம்ஸ் வந்தும் ஒரு பல ஆயிரம் கோடி ஸ்பெர்ம்ஸ்ல ஒரு ஸ்பெர்ம் தான் அந்த எக்கை மீட் பண்ணுவான். அது எப்படிங்க இதுதான் இதை மீட் பண்ணணும் எப்படிங்க தெரியும்னா, அது உன்னை உண்டாக்கியவருக்கு eternal plan of God. தற்செயலால நீ பிறக்கவே முடியாதான். அதனால இன்னெழுந்து உன் வாழ்க்கையில கடவுள் என்னை பத்தி ஒரு பெரிய ஐடியா வச்சிருக்காரு. என்னை பத்தி ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. பெரிய உயரம் நீங்க போவீங்க, பெரிய உயரத்தை நீங்க சாதிப்பீங்க. அந்த தூரம் நீங்க சென்று நிக்கிற நாள் வரும்போது திருப்தி உள்ளவர்களாய் வாழ்ந்து முடிப்பீங்க. லட்சிய கரலை நிப்பறேன்னு சொல்றாங்க. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல தட்டி சொல்லு, கடவுளுக்கு என்ன பத்தி பெரிய ஐடியா இருக்கு. உன்னை எல்லாரும் தூக்கி குப்பையில போடும்போது அவர் உன்னை தூக்கி எடுத்து வாழ வைப்பாரு. ஒரு நோக்கங்களை நிறைவேற்றுகிற தெய்வமாய் உன் கூட இருப்பார். He has great idea for me. யாராவது ஒருத்தனை கட்டிக்கணும். ஆமென். எப்படியாவது 2 குழந்தை பெத்துக்கணும். அதுக்காக உன்னை அழைக்கல, அதெல்லாம் நடந்துரும். அந்த நோக்கத்துல இதெல்லாம் வரும். டொயோட்டா காருக்கு ஸ்டீரிங் வீலு டயரு எல்லாம் இருக்கிற மாதிரி அதெல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. சீட்டு இன்ஜின் எல்லாம் கொடுப்பாரு. பட் தட் இஸ் நாட் ஜஸ்ட் தி பர்பஸ். அதெல்லாம் அதுக்கு தேவையான சில காரியங்கள். ஆனா தனிப்பட்ட உன்னை கர்த்தர் உண்டாக்கும் போது அவருக்கு உன்னை பத்தி ஒரு பெரிய பக்கத்துல ஒரு கையை பிடிச்சி உண்மையா அபிஷேகத்தோடு உள்ளத்தின் ஆழத்துல சொல்லு, God has a great idea for me. என்னை பத்தி என் ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஐடியா இருக்கு. அந்த பெரிய ஐடியா இருக்கு. எங்க அம்மா நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க,
உங்க அம்மா நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. உங்க அப்பா உன்னை பார்த்து நிறைய வாட்டி சொல்லுவார், இவன் எங்க தேற போறானோன்னு. ஆனா இவ்வளவு தூரம் தேறிட்ட. ஏன் தெரியுமா? இன்னும் நீ நோக்கம் தெரியலனாலும் உன்னை நடத்துறாரு. இந்த நாளைக்கு பின்னாடி, இந்த ராத்திரிக்கு பின்னாடி கர்த்தர் உன்னை உண்டாக்கிய நோக்கத்தை அறிந்தவர்களா எழுந்து மகத்துவ உயரங்கள் நீங்க நிற்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். பக்கத்துல ஒருத்தர் பார்த்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். அவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ்பெரிமெண்ட் என்ன தெரியுமாங்க? சரி, இதை எடுத்து முதல்ல என்ன பண்ணுவோம், இதை கொஞ்சம் தண்ணியில போட்டு பார்ப்போம். ஆமென். இது தண்ணியில தேரலன்னா கொஞ்சம் நெருப்புல காமிச்சு பார்ப்போம், இது நெருப்புல தேரலன்னா கொஞ்சம் இதுல போட்டு பார்ப்போம் அப்படின்னு என் ஆண்டவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல. உன்னை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே நீ என்ன பினிஷ்டு ப்ராடக்டா இருப்பேன்னு கர்த்தர் உன்னை நினைச்சிட்டாரு. நினைச்ச நோக்கத்தை நிறைவேற்றுவீங்க, நினைச்ச உயரத்தில் நீங்க இருப்பீங்க. He produced you to go for it. He already established your future. உன் எதிர்காலத்தை எப்பவே ஆண்டவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி முடிச்சிட்டார் என்பதை புரிந்து கொண்டவர்களாய் நீங்களும் நானும் இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் ஏனோ தானோ என்று வாழாமல், பெரியார் தந்தை பெரியார் அங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, ஆமென், பிரெடிக்டபிளா, பிக்ஸடா, ஆமென், எத்தனை இடர்கள் வந்தாலும் என்னை குறித்த ஒரு நோக்கம் இருக்கு என்ற நம்பிக்கை நிறைவோடு கூட நீங்க வாழ்ந்து முடிக்கணும். நீங்க போறவங்க எல்லாரும் போற வழியில பெரியார பார்த்து போங்க. 41 வருஷமா அந்த சிலையை பார்க்கிற, இன்னும் அசையவே இல்லை. இன்னும் தந்தை சொல்கிறார், என்னதான் ஆனாலும் நான் அசைக்கப்படுவதே. எத்தனை நாய் குலைச்சாலும் என்னுடைய நோக்கம் இங்க அமர்ந்திருந்து ஒரே பார்வைதான், அது முடிக்கும் வரைக்கும். உன்னை உண்டாக்கின தேவன் உன் கேரக்டர் மேல, உன்னுடைய பிக்ஸட் பிரெடிக்டபிலிட்டி மேல எவ்வளவு ஆழமுள்ளவராய் கர்த்தர் இருக்கிறார். உன்னை அழைத்தவர்னை கைவிடுவாரோ? எழுந்து நோக்கத்தை நிறைவேற்றும் ஆற்றல் மிக்கவனாய் இந்த உலகத்தில் சாதிக்கிற வேகத்தோடு கூட எழுந்து முடிக்கும் கிருபை உங்களுக்கு இருப்பதாக. ஏசாயாவில் சொன்னாரே, உன் முடிவை துவக்கத்திலேயே அறிந்திருக்கிறேன். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல, உன்னை ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு, உன்னை முடிச்சிட்டாரு. முடிச்ச நோக்கத்தை நீ எழுந்து நிறைவேற்றுவ. Purpose is most important thing for God. Amen. Purpose is the established intent that cost production. கடைசி வார்த்தை இதை எழுதிக்கணும். நீங்க ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Purpose is the established intent that cost production. என்ன பாஸ்டர் சொல்றீங்க தெரியல, என்ன ஒரு நிமிஷம் பார்த்தா சொல்லிடுறேன். Purpose is the established intent that cost production. உன்னை இவ்வளவு அழகா உண்டாக்குறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? உன்னை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய ஒரிஜினல் திட்டம் வச்சிருந்தாரு. அந்த திட்டத்தின் நிறைவு தான் உன்னை இவ்வளவு அழகா கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிறார். ஆமென். பக்கத்துல ஒருத்தர் நான் அழகா இருக்கேன்ல, அது கூட உங்களை சொல்றதே இல்லைங்க. நான் இன்னைக்கு சின்னல இருந்து சொல்றேன், கேட்டுக்கோ. மூஞ்சி எப்படி இருக்கோ, யார் உன்னை என்ன சொல்றாங்களோ, அந்த கண்ணாடி முன்னாடி நின்று அந்த இதெல்லாம் அடிச்சு, டையெல்லாம் அடிச்சு, மூக்கெல்லாம் குத்தி எல்லாம் போட்டு சொல்லி, என்ன மாதிரி இந்த ஊர்ல அழகா ஒருத்தனும் இல்ல. ஏன்னா ஒரிஜினல் இன்டென்ட் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? Purpose is the established intent that cost production. என்ன அவர் உண்டாக்கி இருக்க மாட்டார். அவர் உண்டாக்கி இருக்காருன்னா அவருக்கு ஒரு நோக்கம். அந்த நோக்கம் இல்லைன்னா இன்னைக்கு நீ இந்த சர்ச்சுக்கு வந்திருக்க மாட்ட. இன்னைக்கு நீ வந்திருக்க, இவ்வளவு அழகா இருக்க, இவ்வளவு அறிவா இருக்க, இவ்வளவு படிச்சிருக்க, இவ்வளவு செல்வம் கொடுத்திருக்காரு, இவ்வளவு மகத்துவம் கொடுத்திருக்காருன்னா ஏன் தெரியுமா இதெல்லாம் கொடுத்தாரு? உன்னை ஏற்கனவே இப்படி இருக்கணும், உன்னை குறித்த நோக்கத்தினுடைய நிறைவுதான் உன்னை ப்ரொடியூஸ் பண்ணாரு. உன்னை உண்டாக்கி இருக்கவே மாட்டேன், நீ பிறந்திருக்கவே மாட்டேன். நீ அப்படியே பிறந்தாலும் தப்பா எடுத்துக்காதீங்க, கரு கலைஞ்சு செத்து போயிருப்ப நீ. அதெல்லாம் தாண்டி 9 மாசம் உங்க அம்மா சுமந்து 2 வாட்டி உங்க அம்மா காலு வழுக்கிடுச்சுங்க, அப்ப கூட உன்னை தாங்கினாருங்க. பிறக்கும் போது தலை வெளியே வந்து எட்டி அப்படி நின்றுச்சு, அப்ப கூட உன்னை தாங்கினாரு. அப்புறம் அம்பளிக்கல் காடு கழுத்துல சுத்திச்சு, அங்கே உன்னை தாங்கினாரு. அதுக்கப்புறம் நர்ஸ் தட்டி பார்த்து, டாக்டர் பார்த்து, டாக்டர் உயிர் இருக்கிற மாதிரி தெரியல, கொஞ்சம் தட்டு, முதல்ல 2 தட்டுன்னு. எப்படியே தட்டுன்னு மூக்குல வாயில சுவாசம் வந்து இன்னைக்கு 40 வயசுங்க அழகா உட்கார்ந்து இருக்க பாரு. இது ஒரிஜினல் இன்டென்ட். அந்த உண்டாக்கினவருடைய நோக்கத்தின் நிறைவுதான் இந்த ப்ரொடக்ஷன். இல்ல நீ இன்னைக்கு இருந்திருக்க மாட்டேன். கடைசி வார்த்தை எப்படி முடிக்கிறேன், கையை உயர்த்துவீங்களா? என்னைக்கோ சாக வேண்டிய, தாயின் கருவிலே சாக வேண்டிய நீ இன்னைக்கு நீ உயிரோடு இருக்க, இன்னைக்கு நீ வாழ்ந்திருக்கேனா? என் தேவன் உன்னை குறித்து இந்த அளவல்ல, நீ இதுவரையும் கண்டிராத மகத்துவமான முடிவுக்கு உன்னை கர்த்தர் உண்டாக்கினார். You have a purpose. Now plan, understand your purpose. Identify your purpose and begin to plan accordingly, and you will be a visionary leader one day. உங்க கம்பெனிக்கே நீ பாஸா மாறிடுவ. உன்னை வெச்ச இடத்துல உன்னை கர்த்தர் உயர்த்துவாரு. யாருக்கு தெரியும் உன்னை குறித்த நோக்கத்தின் நிறைவுகளை எடுந்து இந்த வருஷம் அடுத்த 3 மாசத்துல 3 படி வைக்க போற.
எல்லாம் நோக்கத்துக்கு நேரே உள்ள படி. வர்றதெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு வர்றதெல்லாம் வாழ்றதுக்காக உன்னை கர்த்தர் வைக்கல. உன்னை குறித்த ஒரு நோக்கம் இருக்கு. நான் பிஎஸ்சி போனேன், கம்பெனி போனேன், HUF போனேன், அமெரிக்கா போனேன், நான் திருப்தியாடல. ஏன்னா என் ஆண்டவர் என்னை பத்தி இதுதான் வச்சிருந்தாருன்னா அங்க வந்து சேர்ற வரைக்கும். கரங்கள உயர்த்தல. கடைசி வார்த்தை, நீ எத்தனை செதறினாலும் உன் நோக்கத்துக்கு நேரே நடத்தக்கூடிய வழிகளை உனக்கு ஏற்படுத்தி நெருக்கங்கள் கஷ்டங்கள் வழியாக உன்னை எந்த வாசல்ல நிக்க வைக்கணுமோ அந்த வாசல்ல நிக்க வச்சு உன் நோக்கத்தை நிறைவேற்றும் வரைக்கும். இன்னொரு முறை சொல்றாங்க, அங்கெங்க போய் சும்மா நின்று டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாத. வீட்டுக்கு ஓடி போயிருப்ப, முடிச்ச உடனே ஓடி தொலைஞ்சிரு. Go home, shut the door, spend some time with God, eat your dinner with happiness and ask God what is your intent, original intent. என்ன உண்டாக்கிய நோக்கத்தை எனக்கு சொல்லணும் என்று ஒவ்வொரு பங்கிலும் மகத்துவத்தோடு முன்னேச்சல். உன்னை அழைத்தவர் உன்னை ஆசீர்வதிப்பார். Last word, purpose. Write it down in English. Purpose motivates production. எல்லாரும் சொல்லுங்க இங்கிலீஷ்ல. Purpose motivates production. இது என்னங்க? இது ஃபேன். இது என்ன தெரியுது எனக்கு? ஐயோ என்ன ஃபேன், அது கூட சொல்றதுக்கு ரொம்ப யோசிச்சு. இது எனக்கு என்ன தெரியுது? ஐயோ இவ்வளவு அறிவு நீங்க. ஓகே, ஒன் மோர் டைம். இது என்னதுங்க? இது ஃபேன். இந்த ஃபேனை என்ன தெரியுது எனக்கு? ஓகே, முதல்ல இது என்னது? இது என்ன தெரியுது? சோ இதை உண்டாக்கும் போது இது காத்து தர உண்டாக்குனா இல்ல சுத்தத்துக்கு உண்டாக்குனா தர. சோ பர்பஸ் மோட்டிவேட்ஸ் ப்ரொடக்ஷன். எனக்கு ரொம்ப வேர்க்குது, எனக்கு என்ன வேணும்? காத்து வேணும். இந்த காத்து வேணும்னு நான் நினைச்சதுனாலதான் இந்த ஃபேனை நான் என்ன பண்ண உண்டாக்கினேன். இந்த ஃபேனை உண்டாக்கின நோக்கம் எதுக்கு தெரியுமா? அப்போ உன்னை கர்த்தர் உண்டாக்கும் போது சும்மா இப்படி ரெண்டு ரெக்கெல்லாம் போட்டு இப்படி கொஞ்சம் அப்படி போட்டு இப்படி போட்டு பார்க்கலான்னு உன்னை உண்டாக்கல. ஆல்முனாட உண்டாக்குனவனுக்கே இதை உண்டாக்குனதான் எனக்கு காத்து வரும்னு. பர்பஸ் மோட்டிவேட்ஸ் ப்ரொடக்ஷன். உன்னை குறித்த நோக்கம்தான் இன்னைக்கு உன்னை பிறக்க வச்சதுன்னா எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க தரிசனம் உள்ளவர்களாய் நடக்க நடக்க உங்க எந்த பர்பஸ்னால அவர் உன்னை மோட்டிவேஷன்ல உண்டாக்கினாரோ நீங்களும் நானும் அந்த நோக்கமாக, இந்த நோக்கத்தின் நிறைவுள்ளவர்களாக நீங்க வாழ்ந்திருப்பீங்க. எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க கர்த்தர் என்னை குறித்த நோக்கம் வச்சிருக்கார்? Shall we stand in his presence today? துன்பமா துயரமா துயரமா நீர்பட்ட உடை போன்றதம்மா. கட்டடிச்சா வெயில் வந்தா போய்விடும் கலங்காதே. கட்டடிச்சா வெயில்